பார்க்க போகிற டிஷ் வந்துட்டு ஒரு சிக்கன் ஸ்டார்டர். இது வந்து ரஷ்யன் சிக்கன் கபாப். நிறைய இன்க்ரீடியன்ட்லாம் சேர்க்காம ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். வணக்கம், என் பேர் வித்யா. இன்னைக்கு நம்ம அன்வைன் ரெஸ்டோ கெஃபேல பண்ணுற ஒரு ரஷ்யன் சிக்கன் ஸ்டார்டர் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ஸ்டார்டர் அப்படின்றது ஒரு சிக்கன் கபாப். நம்ம மனசில் சிக்கன் கபாப் அப்படின்னு சொன்னோன்னா மசாலா தான் வரும். பட் மசாலாவே இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், வெறும் இந்த வெங்காயம், பூண்டு இந்த மாதிரி ஐட்டம் வச்சு நம்ம எவ்வளோ அழகாக ஒரு டேஸ்டியான கபாப் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். சிக்கன், மட்டன், ஃபிஷ் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிறது சிக்கன் எடுத்திருக்கோம். இது நீங்கள் பார்பெக்யூலையும் பண்ணலாம். உங்கள் வீட்டில் கிரில்லர் இருக்குது, இல்லை சாண்ட்விச் மேக்கர் இருக்குன்னா அதுலேயும் நீங்கள் வந்து அதை கிரில் பண்ணிக்கலாம். நான் காட்டுறது வந்து உங்களுக்கு இன்னைக்கு தவாவில் இந்த மாதிரி பேனில் தான் பண்ணுறது காட்ட போகிறேன். அது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ சிக்கன் வந்து நம்ம ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை. இப்போ இதோட இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் மெலிசாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி தவா குக்கிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை வெங்காயம், இதே மாதிரி ஸ்ப்ரிங் அனியன். இந்த ஸ்ப்ரிங் அனியன்ல வந்து வெறும் வெங்காயம் மட்டும் எடுக்க மாட்டோம், இதோட இந்த பச்சை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பூண்டு. இந்த 3 விஷயம், இதோட வெறும் மிளகு அண்ட் நம்மளோட பிரியாணி இலை. இந்த 4 ஐட்டம் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இந்த கபாப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணோம். பச்சை வெங்காயம், இந்த ஸ்ப்ரிங் அனியன் அண்ட் பூண்டு, இந்த 3த்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்ட் வரும். அதில் வெறும் மிளகு அண்ட் பிரியாணி இலை இது எல்லாத்தையும் போட்டு சோக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ண பீஸ் நம்ம இதில் போட்டு நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கபாபுக்கு ரஷ்யாவில் ஆக்சுவலி அவங்க யூஸ் பண்ணும்போது இந்த மிக்சரில் அவங்க ஆல்மோஸ்ட் அது ஒரு 2-3 நாள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிக்கன், மட்டன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் அப்சார்ப் பண்ணியிருக்கோம் அந்த மேரினேஷன்னால. இதோட குக்கிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த சிக்கன் குக் ஆகிற நேரம் தான். ப்ரிப்பரேஷனும் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஆனால் ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ். ஸோ இதில் வந்து எந்த இதுவும் இல்லை, பைண்டிங் ஏஜென்ட் இல்லை. நம்ம இதில் வந்து மைதாவோ இல்லை கடலை மாவோ தயிரோ எதுவுமே போடாததுனால இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் சிக்கனோ மட்டன்லையோ மீட்டில் படும். அதனால இது ரொம்ப ஹீட்டில் குக் பண்ணக்கூடாது. மீடியம் ஹீட்டில் கொஞ்சம் ஸ்லோ குக்கிங்கில் தான் பண்ணணும். இப்போ நான் நான்ஸ்டிக் கல் எடுத்துருக்கிறதுனால உடனே எண்ணெய் விடலை. தேவைப்பட்டதுன்னா அப்புறமா நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். சிக்கன், மட்டன் எல்லாத்துலேயுமே அதோட ஓன் ஆயில் இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதையே வந்து ஸ்லோ குக்கிங்கில் பண்ணால் அதுவே அதோட ஆயில் ரிலீஸ் பண்ணும். நம்ம கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் விடணும். இதில் எந்த கலர்ஸும் கிடையாது, இதோட ஓன் நேச்சுரல் லுக்கு. இந்த கபாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூஸியாகவும் ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அருமையான ஒரு டேஸ்ட் இருக்கும். இதே வந்து வெஜிடேரியன்ஸ் வந்து மஷ்ரூமில் பண்ணலாம், பன்னீரில் பண்ணலாம். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் மேக்ஸிமம். இதுவே நீங்கள் அடுப்பில் குக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆகிடும். இந்த ஸ்டார்டர் வந்து நீங்கள் அப்படியே வெறும்னேயும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா டாட்டா சாஸ் யூஸ் பண்ணலாம். டாட்டா சாஸ்ன்றது ஒன்றும் இல்லை, மேயோனீஸ், அதில் கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் அனியன், கேப்சிகம் போட்டுக்கலாம், ஜூக்கினி போட்டுக்கலாம். பிளெயின் மேயோனீஸோட சர்வ் பண்ணலாம், இல்லைனா க்ரீம் அண்ட் யோகர்ட்டோட சர்வ் பண்ணலாம். ரஷ்யாவில் அதிகப்பட்டமாக யூஸ் பண்ணுறது வந்து க்ரீம் அண்ட் யோகர்ட் டிப் தான் யூஸ் பண்ணுவாங்க. வெறும் தயிர் நல்லா திக்காக, அதோட வந்து க்ரீம்
ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மைல்டாக அதில் பெப்பர் அண்ட் சால்ட் போடுவாங்க. அதோட இதை சர்வ் பண்ணுவாங்க. இது பிரெட்ஸோடமும் சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆயிருக்கு. நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வேணா அனல் ஏற்றிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ரோஸ்டட் ஃபீல் வந்துடும். ஸோ இதில் சொன்ன மாதிரி இதில் வந்து பெருசாக எந்த இன்க்ரீடியண்ட்டும் கிடையாது. எல்லார் வீட்லையும் எப்பயுமே நம்மக்கிட்ட பூண்டு, வெங்காயம் இருக்கும், மிளகு இருக்கும். அதை வச்சு நம்ம இவ்வளோ நல்ல ஒரு ஸ்டார்டர் பண்ணலாம் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. ஸோ இப்போ இது நம்மளோட கபாப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப ஒரு ஜூஸியான, ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட் கபாப். ரொம்ப ஈஸியாக வீட்டில் பண்ண செய்யக்கூட ஒரு ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ இந்த சிக்கன் கபாப் நீங்கள் வந்து சிக்கன், ஃபிஷ், மட்டன் எந்த வெர்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம். வெஜிடேரியன்ஸ் வந்து பன்னீரோ மஷ்ரூமோ யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு ஜூஸியான, ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி அண்ட் அதே சமயத்தில் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. ஸோ நீங்கள் எல்லாருமே இதை ஈவினிங் ஸ்நாக்காக ட்ரை பண்ணுவீங்க. தேங்க்யூ. என்ன வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்த டிஷ்ஷும் என்றைக்கு போல் சூப்பராக இருந்தது இல்லையா? இதே மாதிரி அட்டகாசமான டிஷ்ஷஸோட நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பாய் சொல்லிட்டு கிளம்பிக்கிறது நான் உங்கள் ஐஸ்வர்யா. பை பாய்.